கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல் திரளாயிருக்கிறீர்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து தேசம்னு சொல்கிறத விட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வழி நடத்திட்டு ஒரு சுதந்திரமான இடத்துக்கு கொண்டு வந்து விட போகிறார் ஆண்டவர். அதாவது எகிப்துனா அடிமை, கானான் என்றால் சுதந்திரம். இப்போ அங்கிருந்து அந்த ரெண்டுக்கு நடுவில் இவங்க கொஞ்சம் வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வழி பிரயாணங்களில் கொஞ்சம் அவதிப்பட வேண்டியது இருக்குது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்கள அதிகமாக பெருக பண்ணியிருக்கார். ஜனத்தொகை அதிகமாகுது, அவர்களுடைய உழைப்பு அதிகமாகுது, அவர்களுடைய தேவைகள் அதிகமாகுது, அவர்களுடைய ஆட்டுக்குட்டிகள்லாம் நிறையா குட்டி போட்டு அது பெருகுது, அவருடைய மாடுகளெல்லாம் குட்டி போட்டு பெருகுது. இப்படி நிறையா விஷயங்களை அவங்க என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் போகிற வழியிலேயே. அதை தான் இங்கே யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோசே சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்முடைய பாடுகளுக்கு மத்தியிலும் கூட கடவுள் நம்மை பெருக பண்ணி இருக்கிறார். உங்களை அதாவது பெருக பண்ணுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவது. இப்போ நீங்கள் ஒரு வேலையாக புறப்பட்டு போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜெயம், போகிற வழியில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் சாதாரணமாக இருந்த நாட்களை விட இப்போது நான் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ துணிமணிக்கு பிரச்சனை இல்லை, இப்போ போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மன நிறைவு இருக்குது. பார்த்திங்களா, அதுதான் பெருக பண்ணுவது. எது எடுத்தாலும் எனக்கு பத்தலைங்க, எனக்கு கிடைக்கலைங்க, எனக்கு இது போதாது, நான் என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னெல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் இன்றைய உங்களை பெருக பண்ணுவார். அதாவது நீங்கள் எதை தொட்டீங்கனாலும் சரி, அதில் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு லாபத்தை கர்த்தர் உருவாக்கி தருவார். எப்படி இஸ்ராயேலின் மக்களை பெருக பண்ணினாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வசதியான ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். என்ன, உங்களுடைய உழைப்பை பெருக பண்ணுவார், உங்களுடைய சம்பாத்தியத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய விவேகத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய செல்வங்களை பெருக பண்ணுவார். எல்லாமே இதுக்கு அடித்தளம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய ஒரு கடினமான உழைப்பு, இதையெல்லாம் பெருக பண்ணுவார். உழைப்பை பெருக பண்ணினாவே நமக்கு சம்பாத்தியம் அதிகமாகும், ஆரோக்கியத்தை பெருக பண்ணினாவே நமக்கு சம்பாத்தியம் அதிகமாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். எப்படி இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் பெருகி போனார்களோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு பெருக பண்ணுவார். பயப்படாதீங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன வேதனைகள் இருக்கும், சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். இதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கடினமான உழைப்பை நோக்கி பயணிக்கிறப்ப, கடினமான ஒரு உடல் உழைப்பை நோக்கி நம்ம பயணிக்கிறப்ப நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா விஷயத்திலையும் நம்மை பெருக பண்ணுவார். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு கையில் உழைப்பு, இன்னொரு கையில் ஜெபம். இந்த ஜெபம் நம்ம பாதுகாத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், இந்த உழைப்பு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த ரெண்டையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கறது நம்முடைய கடவுள். நிச்சயமாகவே இந்த ரெண்டையும் நமக்கு மிக ஆரோக்கியமாக கொடுத்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இஸ்ராயேல் மக்கள் எப்படி பெருகி போனார்களோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எல்லாவற்றையும் நீர் பெருக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். உழைப்பு, உண்மை, உத்தமம், ஐஸ்வர்யம், வசதி என்று எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பெருக பண்ணுவீர். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மிடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.